நெக்ஸ்ட் டாபிக் வந்து மோர் ஐடென்டிட்டிஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐடென்டிட்டிஸ் என்னென்னா a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இதே a minus b the whole squareனா a square minus 2ab plus b square. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் நம்ம போட்டோம். இப்போ சப்போஸ் வந்து a plus b the whole square ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்கன்னா we will use the right side of the identity. இல்ல ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றாங்கன்னா क्वेश्चनல எப்படி கொடுத்திருப்பாங்க, ரைட் சைடு ஆஃப் தி ஐடென்டிட்டி கொடுத்திருப்பாங்க. we have to find out the left side of the identity. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்டிங்கும் பார்த்தோம், ஃபேக்டரைசிங்கும் பார்த்தோம். அதாவது மல்டிப்ளிகேஷனும் பார்த்தோம், ஃபேக்டரைஸ் எப்படி பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் இல்லாம வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கொயர்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு 3 ஐடென்டிட்டி இருக்கு. அதுல வந்து ஒரு ஐடென்டிட்டி நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது தான். a minus b into a plus b is equal to a square minus b square. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இது மாதிரி இத்தனை ஐடென்டிட்டிஸ் இருக்கும்போது நான் எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த 3 ஐடென்டிட்டிஸ்மே உங்களுக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னு ஒன்று, பின்னு ஒன்று, 2 வேரியபிள்ஸ் தான். ஓகே, இந்த a plus b the whole square, a minus b the whole squareல பாத்தீங்கன்னா you are having 3 terms. மொத்தம் 3 terms இருக்கு. ஓகே, a square 2ab b square இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன, இந்த 2ab பேஸ் பண்ணிருக்கு. 2ab வந்து பிளஸ் இருந்ததுன்னா then it is a plus b the whole square. இதே 2ab மைனஸ் இருந்ததுன்னா a minus b the whole square. ஓகே, ஸோ 3 டேர்ம்ஸ் இல்லாம மொத்தம் 2 டேர்ம் தான் இருக்கு பாருங்க. a square minus b squareன்னு 2 டேர்ம் இருந்ததுன்னா then it is a minus b into a plus b. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு a minus b into a plus bக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 minus 4 into 100 plus 4. இதை வந்து உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, a minus b into a plus b ஃபார்ம்ல இருக்கு. அப்ப வந்து அந்த ஐடென்டிட்டி என்ன, இட் இஸ் a square minus b square. இதுல a ஓட வேல்யூ என்ன, 100. ஏன்னா 100 தான் ரெண்டு இடத்துலயும் a ஓட வேல்யூவா இருக்கு. So a equal to 100. b ஓட வேல்யூ என்ன, 4. You have to take only the value, not the sign. b ஓட வேல்யூ வந்து 4. இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா a square minus b square, அப்போ 100 square minus 4 square. 100 square எவ்வளோ, 1 followed by 4 zeros. 4 square வந்து 16. இப்போ 10000ல 16 சப்ராக்ட் பண்ணோம்னா இது 9, இதுவும் 9, இதுவும் 9, இது 10 ஆயிடும். 4899 9984ன்னு வரும். ஓகேவா. ஸோ 100 minus 4 into 100 plus 4க்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். a square minus b square அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுப்பாங்க, 100 square minus 4 square அப்படின்றது ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, 100 plus 4 into 100 minus 4 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. புரியுதா உங்களுக்கு. 100 plus 4 is 104 into 100 minus 4 is 96. 104 into 96 அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றதுக்கு. இதை வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன்டா கொடுக்கல. இந்த ஐடென்டிட்டி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் ரிமைண்டிங் அஸ். ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இந்த சாப்டர்ல வரும். ஓகே, அதை தான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இன்னும் 2 ஐடென்டிட்டிஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கொயர்ஸ். ஓகே, அதுல வந்து ஒரு ஐடென்டிட்டியை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து 67 ஸ்கொயர் அப்படின்னு கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 60 plus 7 the whole square அப்படின்னு போட்டு ஐடென்டிட்டி நம்பர் 1 அப்ளை பண்ணலாம். இல்ல 70 minus 3 the whole square அப்படின்னு அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிட்டி நம்பர் 2வும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அது இல்லாம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 789 வருது. இதை நீங்க என்ன பண்ணுவீங்க, 789ன்றது எப்படி பண்ணுவீங்க, 700 plus 89 the whole squareன்னு பிரிப்பீங்களா. அப்ப 89 நம்ம ஸ்கொயர் பண்ணணும்ல. ஏன்னா அக்கார்டிங் டு த ஃபார்முலா a square plus 2ab plus b square. அப்ப b யோட வேல்யூ 89 போது b ஸ்கொயர் போது 89 ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 89 ஸ்கொயர் பண்றது இட்ஸ் a big task. அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபார்முலா, விச் இஸ் a plus b plus c the whole square. மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் என்னது, மொத்தம் 2 வேரியபிள்ஸ் தான் இருந்தது, டேர்ம்ஸ் கிடையாது. 2 வேரியபிள்ஸ் தான் இருந்தது. என்னென்ன வேரியபிள், ஏவும் பியும் இருந்தது. ஓகேவா. இப்போ இருக்கிறது வந்து மொத்தம் 3 வேரியபிள் இருக்கிற
ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டிக்கு சைனை யூ ஹாவ் டு டேக் இன்டு அக்கௌண்ட். ஓகேவா? இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன், வெறுமன வேல்யூவை மட்டும் எடுங்க, சைனை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இத மாதிரி ஏ பி சின்னு 3 வேரியபிள் வர இடத்துல சைனை அக்கௌண்ட்ல எடுங்க. ஓகேவா? இப்ப இதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. ஓகேவா? அதாவது ஐடென்டிட்டி ஒன் மாதிரியே தான் இருக்கு இல்லையா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2abன்னு இருக்கும். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து 3 இருக்கிறனால 3 காம்பினேஷன்ஸ் போட்டிருக்காங்க. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. இது ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? 119 ஸ்கொயர்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நார்மலா இந்த ஃபார்முலா, இந்த ஐடென்டிட்டி தெரியாம இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100 பிளஸ் 19 த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். 19 ஸ்கொயர் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, 19 ஸ்கொயருக்கு அதுவே ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடும், நார்மல் மல்டிபிளிகேஷன்ல போடணும். பட் நம்மளோட பர்பஸ் நார்மல் மல்டிபிளிகேஷன் இல்லாம சிம்பிளிஃபைடா கால்குலேஷனை எப்படி போடுறதுன்றத பாக்குறதா. அதனால இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் இட் as 100 பிளஸ் 19, 119 நம்ம பொதுவா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம், 100 பிளஸ் 10 பிளஸ் 9 எழுதுவோமா? அதே மாதிரியே ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 100 ஏன்னு வச்சுக்கோங்க, 10 பின்னு வச்சுக்கோங்க, 9 சின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? சோ இந்த இதை நான் எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி, 100 பிளஸ் 10 பிளஸ் 9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ என்ன வருது, 100, பியோட வேல்யூ 10, சியோட வேல்யூ 9. ஸோ இந்த ஐடென்டிட்டியில சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 100 பிளஸ் 10 பிளஸ் 9 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, எப்பயுமே ஐடென்டிட்டி எழுதிக்கங்க. ஓகேவா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca இல்லையா? ஸோ a ஸ்கொயர் என்னது, 100 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர் இஸ், இந்த இடத்துல நான் ஐடென்டிட்டி எழுதியிருக்கிறனால தான் திருப்பி எழுதல, நீங்க ஒரு முறை எழுதிக்கங்க. b ஸ்கொயர் என்னது, b is 10, so 10 square plus c is 9, 9 square plus 2ab, 2 into a ஓட வேல்யூ 100, b ஓட வேல்யூ 10, so 2 into 100 into 10 plus 2 into bc, 2bc அடுத்தது. so b ஓட வேல்யூ 2 into b ஓட வேல்யூ 10, c ஓட வேல்யூ 9 plus 2ca, 2 into c ஓட வேல்யூ 9, then a ஓட வேல்யூ வந்து 100. So 100 square na 1 followed by 4 zeros plus 10 square na 100 plus 9 square na 81 plus 2 into 100 into 10. 100 into 10 evlo 1000. 1000 into 2 is 2000 plus 2 into 9 is 18. 18 into 10 180 plus 2 into 9 again 18. 18 into 100. 18 followed by 2 zeros which is 1800. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, so 1 followed by 4 zeros, அது கூட 100 ஆட் பண்ணணும், அப்புறம் 81 ஆட் பண்ணணும், அப்புறம் 2000 ஆட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது 180 ஆட் பண்ணணும், then 1800 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும், இங்க வந்து 1, 8 plus 8 is 16, carry over 1, 8, 9, 10, 11 ஏன்னா கேரி ஓவர் 1 இருக்கிறனால 1 திருப்பி கேரி ஓவர், 2, 3, 4, 1, 14161 தான் ஆன்சர். 14161, 14,161 is the answer for 119 square. அதாவது 100 plus 10 plus 9 எப்படி பிரிச்சோம், 119 ஸ்கொயர்னு பிரிச்சோம், which is equal to 14,161. இது புரிஞ்சுதா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், அதுக்கு அடுத்தது ஃபேக்டரைஸும் பண்ண போறோம். இப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்க, இந்த ஐடென்டிட்டியை பாருங்க, சப்போஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க, தே வில் கிவ் த லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஐடென்டிட்டி அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் த ரைட் சைட் ஆஃப் தி ஐடென்டிட்டி. இதே ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஐடென்டிட்டி கொடுத்துருப்பாங்க, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஐடென்டிட்டி. புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்ட்டு? ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுல வந்து சைன் ஷுட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். எடுத்துட்டு ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் ஐடென்டிட்டியில அப்ளை பண்ண வேண்டியதான். கிளியரா?
எக்ஸசைஸ் செட் 4.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து நம்ம இதுவரைக்கும் படிச்ச எல்லா ஐடென்டிட்டிஸையும் மிக்ஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும், நீங்க தான் வந்து அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைண்ட் த ஃபாலோயிங் ஸ்கொயர்ஸ் யூசிங் ஒன் ஆஃப் தி அபவ் ஐடென்டிட்டிஸ். என்னென்ன ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம இது வரைக்கும் படிச்சோமோ அந்த ஐடென்டிட்டிஸ். Determine which of these identities will make this calculation easier. Okay, so இதுல மொத்தம் வந்து 6 questions கொடுத்திருக்காங்க. first 3 subdivisions வந்து நான் உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். first subdivision 117 square. இதுக்கு முன்னாடி தான் வந்து 119 square போட்டோம். 119 square போட்டோம். இப்ப 117 square. அதே மெத்தட் தான். so 117ன்றதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 117 square is equal to 100 plus 10 plus 7 the whole square அப்படின்னு பிரிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா you have to go for identity a plus b plus c the whole square. இத மாதிரி நான் பிரிக்கல, நான் வந்து இதை வந்து 120 minus 3ன்னு பிரிக்கிறேன். 120 minus 3 the whole square அப்படின்னு பிரிக்கிறேன்னா நீங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? a minus b the whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து நீங்க எப்படி அதை ஸ்பிளிட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஐடென்டிட்டியை மாத்திக்கணும். ஓகேவா? சோ a plus b plus c the whole square வச்சுதான் நான் வந்து இந்த ப்ராப்ளம் போட போறேன். which is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகே, இதுல வந்து a ஓட வேல்யூ என்னது? 100, b ஓட வேல்யூ வந்து 10, c ஓட வேல்யூ வந்து 7. ஓகே, நீங்க இத மாதிரி போடுறீங்கனாலும் நீங்க போடுங்க. இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 100 plus 10 plus 7 the whole square is equal to a square. a ஓட வேல்யூ 100, so 100 square plus b square. b ஓட வேல்யூ 10, so 10 square plus c square. c ஓட வேல்யூ 7, so 7 square plus 2ab. 2 into a ஓட வேல்யூ 100 into b. b ஓட வேல்யூ 10 plus 2bc. 2 into b10 into c வந்து 7. So 2 into 10 into 7 plus 2ca. So 2 into c is 7, a is 100. 2 into 7 into 100. இப்போ 100 ஸ்கொயர்னா என்ன? 0 வந்து இன்டு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2னா இன்டு 2 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 1 0 0 0 0ன்னு வரும். 4 0 வரும். plus 10 square is 100 plus 7 square 49 plus 2 into 100 into 10 2000 plus 2 sevens are 14 அப்புறம் 114 வரும். 0 இருக்கு, I mean 10 இருக்கிறனால 114 வரும் plus 2 sevens are 14 into 100 is 1400. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, so 1 followed by 4 zeros, அப்புறம் ஒரு 100, அப்புறம் ஒரு 49, அப்புறம் ஒரு 2000, next ஒரு 140, அப்புறம் 1400. 9 வருது. 4 plus 4 8, 4 5 6 2 3 1 13,689. 13,689 என்னது? 100 plus 10 plus 7 என்னது? 117. okay, 117 square is equal to 13,689. இத வந்து நீங்க 120 minus 3ன்னு எழுதலாம், இல்லனா 110 plus 7 the whole squareன்னு எழுதலாம். 110 plus 7 the whole square எழுதினீங்கன்னா a plus b the whole square formula யூஸ் பண்ணுங்க. ஓகே, இதை எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஐடென்டிட்டியை மாத்திக்கணும். ஓகேவா? நான் வந்து இதை வந்து 3 நம்பர்ஸா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். 100 plus 10 plus 3 ஸ்பிளிட் பண்ணனால நான் a plus b plus c the whole square யூஸ் பண்ணிருக்கேன். சப்போஸ் நீங்க வந்து 120 minus 3 the whole square யூஸ் பண்ணீங்கன்னா a minus b the whole square formula யூஸ் பண்ணணும். Here the value of a equal to 120, the value of b equal to 3. இதே 110 plus 7 the whole square யூஸ் பண்ணீங்கன்னா the value of a equal to 110, the value of b equal to 7. இதுல வந்து a plus b the whole square formula I mean identity யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? நீங்க எப்படி ஸ்பிளிட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் question number 2, 78 square. subdivision number 2, 78 square. 78 ஸ்கொயர்னா இப்ப ரெண்டு இது 1s பிளேஸும் 10s பிளேஸும் மட்டும் தான் இருக்கு. சோ நான் ஈஸியா இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிடலாம்? 70 plus 8ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம், இல்ல 80 minus 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். 78ன்றத நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவேன்?
70 plus 8 ஸ்பிளிட் பண்ணலாம், இல்லனா 80 minus 2 நான் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து 70 plus 8 நான் ஸ்பிளிட் பண்ணேன்னா அப்ப என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவேன்? a plus b the whole squareன்ற ஐடென்டிட்டி. இதே 80 minus 2 யூஸ் பண்ணேன்னா a minus b the whole squareன்ற ஐடென்டிட்டி. ஓகேவா? இப்போ வந்து நான் 78 ஸ்கொயர் என்ன யூஸ் பண்றது? 80 minus 2 the whole square யூஸ் பண்றேன். 80 minus 2 the whole square அப்படின்னு நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, 70 plus 8 நீங்க பிரிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து a plus b the whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 80 minus 2 the whole squareனா இங்க என்ன ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்ணணும்? a minus b the whole squareன்ற ஐடென்டிட்டி, which is a square minus 2ab plus b square. இதுல a ஓட வேல்யூ 80, b ஓட வேல்யூ 2. ஓகே, சைன் வந்து ரெண்டே ரெண்டு வேரியபிள்ஸ், that is a and b மட்டும் இருந்ததுன்னா சைன் வந்து எடுக்க வேண்டாம். ஓகேவா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அந்த ஐடென்டிட்டில. 80 minus 2 the whole square is equal to a square. a ஓட வேல்யூ 80யா? so 80 square minus 2 into a ஓட வேல்யூ is 80 into b ஓட வேல்யூ 2 plus b square எவ்வளோ? 2, 2 square. 80 ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 64 வரும். 0னா ஒரே ஒரு 0 இருக்கு. into 2, 1 into 2 is 2. so 2 0 போட்டுக்கணும். minus 2 into 8 into 2. 2 2s are 4, 4 8s are 32. அப்புறம் ஒரு 0 இருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. plus 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. இப்போ 6400ல இருந்து 320 நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். 0, இது 3 ஆயிடும். So 10, 10 minus 8, 10 minus 2 is 8, 3 minus 3 is 0, and then 6. 6080 வருதா? இதோட நம்ம லாஸ்ட் அந்த 4 இருக்குல்ல, அதை ஆட் பண்ணோம்னா 6084 வரும். So 78 square is equal to 6084. Clear? Next, third subdivision, 198 square. இதை வந்து நான் வந்து 200 minus 2 the whole square அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து நீங்க வந்து இந்த a plus b plus c the whole square இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி வச்சியும் போடலாம். 198 எப்படி பிரிக்கலாம்? 100 plus 90 plus 8 பிரிக்கலாம், தப்பில்லை. நான் வந்து 200 minus 2 இந்த சிம்பிளர் வே நான் போயிடுறேன். 200 minus 2 the whole square. இது வந்து என்னது? a minus b the whole square ஐடென்டிட்டியா, which is a square minus 2ab plus b square. ஓகே, so இதுல வந்து a ஓட வேல்யூ என்னது? 200, b ஓட வேல்யூ வந்து 2. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 200 minus 2 the whole square is equal to a square என்னது? 200 square minus 2 into a ஓட வேல்யூ 200, b ஓட வேல்யூ 4. so 2 into 200 into 4 plus 4 வராது, இந்த இடத்துல 2 தான் வரும், ஏன்னா b ஓட வேல்யூ is 2. ஓகே, this is 2. 2 into 200 into 2 plus 2 square. So 200 square பண்ணா 2 square பண்ணா 4. number of zeros எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2 into 2 is 4. அதனால 4 zeros நம்ம include பண்ணிக்கணும். minus 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 2 0 இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. 2 square is 4. இப்ப என்ன பண்ணணும்? 40,000ல இருந்து 800 subtract பண்ணணும். 0 0, இது 10, இது 9, இது 3. so 10 minus 8 is 2, 9 3. 39,200 வரும். ஓகே, இதோட நம்ம இந்த 4 வந்து ஆட் பண்ணோம்னா 39,204 வரும், which is 198 square. so 198 square is 39,204. clear-ஆ? இப்ப next sum 3 subdivisions போட்டுட்டோமா? இப்ப fourth subdivision 214 square, 214 square. இதை வந்து எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம்? 200 plus 10 plus 4 the whole square னு ஸ்பிளிட் பண்ணலாம். இல்ல, நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணல, நான் வந்து 200 plus 14 the whole square னு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 14 ஸ்கொயர் பண்றது ஈஸி, எனக்கு தெரியும் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம். அப்படின்னா நீங்க வந்து 200 plus 14 னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்ப a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல 220 minus 6 the whole squareனாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 220 minus 6 the whole square னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்ப a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
ஓகே, நான் வந்து இங்கே a plus b plus c the whole square formula தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, so a ஓட வேல்யூ இஸ் 200, b ஓட வேல்யூ is 10, c ஓட வேல்யூ 4. ஓகே, so a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. a square na enna 200 square plus b square na 10 square plus c square na 4 square plus 2 into a oda value is 200 into b oda value is 10. So 2 into 200 into 10 plus 2 into bc. So 2 into 10 into 4 plus 2 into c oda value 4 into a oda value 200. இப்போ 200 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 ஸ்கொயர் பண்ணும். ஐ மீன் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை? 2. 2 into 2 is 4. அதனால 4 zeros போட்டுக்கணும். பிளஸ் 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100. பிளஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. பிளஸ் 2 2s are 4. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 zeros இருக்கு. அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிளஸ் 2 4s are 8. 8 into 10 is 80. பிளஸ் 2 4s are 8. 8 2s are 16. அதுக்கப்புறம் 2 zeros. இது எல்லாத்தையும் நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். ஓகே, இது வந்து 2 and 4 square. 40,000 first எழுதிக்கலாமா? 1 followed by 4 zeros. Then 100, then 16, then 4,000, then 80, then 1,600. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இது வந்து 6, 9, 7, 5, 4. 45,796. 45,796. என்னது? 214 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா we are getting 45,796. கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் சம்ம சப்டிவிஷன் நம்பர் 5. 1104 the whole square. 1104 the whole square. இப்ப thousandsல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1104ன்னு வருதா? இந்த 4 மட்டும் தனியா இருக்கிறனால 1100 plus 4 the whole squareன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? 1100 plus 4 the whole square அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப வந்து நீங்க 1000 plus 100 plus 4 the whole square அப்படின்னு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து 1100 plus 4 the whole squareன்னு போடுறேன். இப்ப போட்டீங்கன்னா இதுக்கு வந்து a plus b the whole square formula. So a ஓட வேல்யூ வந்து 1100, b ஓட வேல்யூ வந்து 4. ஃபார்முலா ஐடென்டிட்டி என்ன? a plus b the whole square. இது நம்ம யூஸ் பண்ணவே இல்லைல்ல, ஸோ ஒரு முறை யூஸ் பண்ணிடலாம். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1100 plus 4 the whole square is equal to a square 1100 square plus 2 into 1100 into b ஓட வேல்யூ என்ன? 4 plus b square 4 square. 1100 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். இப்ப 11 ஸ்கொயர் பண்ணோம்னா 121. அடுத்து ஜீரோஸ் இருக்கா? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 ஜீரோஸ் இருக்கு. இன்டூ 2 பண்ணோம்னா 4ன்னு வரும். அப்போ 4 ஜீரோஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய நம்பர்? பிளஸ் 2 into 8, 2 into 4 is 8. 8 into 11 is 88. So 88 போட்டுட்டு 2 ஜீரோ சேர்த்துக்கோங்க. பிளஸ் 4 ஸ்கொயர் என்ன? 16. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 121 followed by 4 zeros. அடுத்தது 8,800. அப்புறம் 16. அது அப்படியே ஆட் ஆயிடும். 88121. எவ்வளவு வரும்? 1218816ன்னு வரும். Which is 1104 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா we will be getting 12,80,816ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதையே வந்து நம்ம a plus b plus c the whole squareல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ சேம் கொஸ்டின் தான், இந்த 2 ways of doing it. ஸோ 1104ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 1000 plus 100 plus 4 the whole squareன்னு எழுதலாம். வருதான்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ a plus b plus c the whole squareனா 1000 ஸ்கொயர் பண்ணணும், பிளஸ் 100 ஸ்கொயர் பண்ணணும், 4 ஸ்கொயர் பண்ணணும், பிளஸ் 2 into 1000 into 100 plus
2 into 100 into 4 plus 2 into 4 into 1000. Okay. So 1000 square பண்ணா என்ன வரும்? எத்தனை zeros இருக்கு? 3 zeros இருக்கு. So 3 into 2 எவ்வளோ? 6. So 1 followed by 6 zeros. Plus 100 square பண்ணா 10,000. 4 zeros. Plus 4 square பண்ணா 16 plus 2 into 1000 into 100. 2 போட்டுட்டு எத்தனை zeros இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 5 zeros போட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5. Plus 2 4s are 8. 8 ஓட 2 0 include பண்ணிக்கணும். Plus again 2 4s are 8. அது கூட 3 zeros include பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் add பண்ணா நமக்கு same answer வருதான்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது 10,000. 1, 2, 3, 4, so 1. 10,000. Next 16. அடுத்தது 5 zeros. 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் 2. அடுத்தது 800. அடுத்தது 8,000. எல்லாத்தையும் ஆட் பண்ணா here 6 1 8 8 1 2 1 1 2 1 8 8 1 6ன்னு வருது. செக் பண்ணுங்க. அதே ஆன்சர் தான் வந்திருக்கும் பாருங்க. 1 2 1 8 8 1 6. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது. கரெக்டா? ஓகே. ஸோ நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப லாஸ்ட் சப்டிவிஷன் 6th சப்டிவிஷன் 1120 ஸ்கொயர். ஓகே. 1120 ஸ்கொயர். இதை நான் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? 1100 plus 20 the whole square னு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 1100 plus 20 the whole square. இல்ல நீங்க என்ன பண்ணலாம்? 1000 plus 100 plus 20 the whole square னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? சரி. இதை இது பண்ணிட்டு இதை erase பண்ணிட்டு நான் வந்து a plus b plus c the whole square formula போடுறேன். 1000 plus 100 plus 20 the whole square. இது ட்ரை பண்ணுவோமா நம்ம நெக்ஸ்ட்? இப்போ a ஓட வேல்யூ வந்து 1000, b ஓட வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் பிளஸ்ஸே போட்டுட்டு. ஓகே. b ஓட வேல்யூ வந்து 100, c ஓட வேல்யூ வந்து 20. இப்போ ஐடென்டிட்டி என்ன? a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ என்னது? 1000 plus 100 plus 20 the whole square. ஓகே. a square என்னது? 1000 square plus b ஓட வேல்யூ என்ன? 100. so 100 square plus c ஓட வேல்யூ 20, 20 square plus 2 into a ஓட வேல்யூ is 1000, b ஓட வேல்யூ is 100. so 2 into 1000 into 100 plus 2bc, 2 into 100 into 20 plus 2ca, 2 into c ஓட வேல்யூ is 20, a ஓட வேல்யூ is 1000. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ 1000 ஸ்கொயர்னா என்ன? மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 3 into 2 equal to 6. அதனால் 1 followed by 6 zeros போடணும். 1 followed by 1 2 3 4 5 6 zeros plus 100 ஸ்கொயர்னா என்ன? மொத்தம் 2 zeros இருக்குது. அப்போ 2 into 2 is 4. அதனால் 1 followed by 4 zeros plus 20 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஒரு ஜீரோ இருக்குது. 1 into 2 is 2. அதனால் 2 ஜீரோ போடணும். plus 2 into 1000 into 100. 2 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. மொத்தம் 5 zeros இருக்கா? 1000ல ஒரு 3 0, 100ல ஒரு 2 0. 3 plus 2 equal to 5. so 5 zeros போட்டுக்கோங்க. 2 followed by 5 zeros plus 2 2s are 4. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பாருங்க. 1 2 3 zeros. அதனால 4 பக்கத்தில் 3 zeros போட்டுக்கோங்க. plus 2 into 20 into 1000. இது வந்து 2. சரியா? 2 into 20 into 1000. 2 2s are 4. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பாருங்க. 1 2 3 4 zeros. அதனால 4 zeros போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 1 0 0 0 0 0 0 6 zeros. அடுத்தது வந்து 10,000 1 2 3 4 அப்புறம் ஒரு 1 then 400 then 1 followed by 5 zeros 1 2 3 4 5 அப்புறம் ஒரு 2 2 followed by 5 zeros then 4,000 1 2 3 4 then 40,000 1 followed by 4 zeros 1 2 3 4 4.
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 0 4 4 1 plus 4 equal to 5 then 2 then 1 1 2 5 4 4 double 0 1 2 5 4 4 double 0 okay 12,54,400 இதோட வேல்யூ 1120 square 1120 square is equal to 12,54,400 அப்படின்னு வருது இதை வந்து நீங்க வேற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியும் நீங்க போடலாம் as I said before வேற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியும் நீங்க போடலாம் ஓகேவா so 1120 square is equal to 12,54,400 question number 2 factor using suitable identities இப்போ வந்து நம்மள ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மள வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்க அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்க இப்போ வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா சோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஸ்கொயர்ஸ்ல வருது இல்லையா இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் ஸ்கொயர்ஸ்ல வருது பாருங்க y ஸ்கொயர்னு வருது s ஸ்கொயர்னு வருது t ஸ்கொயர்னு வருது சோ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்ல வர அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா as I told you before மொத்தம் வந்து 5 ஐடென்டிட்டிஸ் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர்ஸ்ல வர மாதிரி இருக்கும் ஓகேவா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square second identity a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square அடுத்த ஐடென்டிட்டி என்ன a minus b into a plus b is equal to a square minus b square அடுத்த ஐடென்டிட்டி வந்து a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca இல்லையா இதுல பாருங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க அதை வச்சுதான் நம்ம வந்து எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ a plus b the whole squareல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு 3 இருக்கு a minus b the whole squareலயும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 3 இருக்கு a minus b into a plus b ல எத்தனை இருக்கு உங்களுக்கு மொத்தம் 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு a plus b plus c the whole squareல 1 2 3 4 5 6 இருக்குது ஓகேவா சோ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க எந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இதுல a plus b the whole squareக்கும் a minus b the whole squareக்கும் மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கா இதுல எப்படி ஐடென்டிஃபை பண்றது இந்த 2ab ஓடது வந்து பிளஸ்ஸா மைனஸான்றதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஓகே இதுதான் மெத்தட் இதை வச்சுதான் நம்ம போடணும் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 16y square minus 24y plus 9 இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயர் நம்பர்ஸ் 9 is a square number 9 can be written as 3 square கரெக்டா சோ இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பர்ஸ் மொத்தம் 3 டேர்ம் இருக்கு அப்ப இந்த ரெண்டு ஐடென்டிட்டில ஏதோ ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கணும் ஓகேவா இப்ப பாருங்க இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பர்ஸ்னா அப்ப மீதி இருக்கிறது தான் 2ab ஆ இருக்கும் அந்த 2ab ஓட சைன் என்ன மைனஸ் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் a minus b the whole square தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி கொடுத்திருப்பாங்க ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு you have to go for the left hand side of the identity ஓகேவா இப்ப போட்டுருவோமா ஃபர்ஸ்ட் சம் question number 1 அதாவது subdivision number 1 from question number 2 ஃபர்ஸ்ட் இது என்னது 16y square minus 24y plus 9 ஓகேவா இதுல ஒன்னொன்னுத்தையும் நம்ம எழுதிடலாம் 16y square இருக்குல்ல இந்த 16y squareன்றத நான் எப்படி எழுத போறேன் 4 square y square னு எழுதிக்கலாம் 16ன்றத நான் 4 square னு எழுதிக்கிறேன் அப்புறம் y square இப்ப பவர் சேமா இருந்ததுன்னா பேசஸ் சேர்த்து எழுதிடலாமா அப்ப 4y the whole square அப்படின்னு எழுதணும் நான் வந்து லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் பிராக்கெட் கண்டிப்பா போடணும் கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா பிராக்கெட் போடலனா அந்த ஸ்கொயர் இஸ் ஒன்லி ஃபார் y 4க்கு கிடையாது அதனால பிராக்கெட் கண்டிப்பா போடுங்க இப்ப அடுத்தது 9 எழுதிடலாம் 9 எப்படி எழுதலாம் நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதிடலாம் ஓகே சோ 4y இட்ஸ் த வேல்யூ ஆஃப் 4y the whole squareன்றது the value of a square அதே மாதிரி 9 is equal to 3 squareன்றது the value of b square ஓகே அப்போ minus 24y எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப இந்த a வேல்யூவும் b வேல்யூவும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 2 into a வேல்யூ என்னது a ஸ்கொயர் வந்து 4y ஸ்கொயர்னா a ஓட வேல்யூ என்னது 4y இல்லையா பேஸ மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க a equal to 4y into b ஓட வேல்யூ என்னது 3 so 2 into 4y into 3 நம்மளுக்கு வந்து 24 வருதான்னு பாருங்க 2 4s are 8 8 3s are 24 24y ன்னு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல minus 24y ன்னு இருக்கறனால நம்ம என்ன பண்ணணும் a minus b the whole square ன்னு எழுதணும் இந்த இடத்துல நம்ம வெறுமனே வந்து 2ab ஓட வேல்யூ மட்டும் எடுத்தா போதும் ஓகேவா
மைனஸ்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ வெறுமனே 24y இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 4y இன்டூ 3 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு, 2ab இருக்கு. இப்போ டைரக்டா எழுதிடலாமா? 16y ஸ்கொயர் மைனஸ் 24y பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் ஏன்னா 2ab மைனஸா இருக்கிறனால a-ஓட வேல்யூ என்ன? 4y. b-ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ 4y மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்? 4y மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் போடலாமா? செகண்ட் சப்டிவிஷன், சப்டிவிஷன் நம்பர் 2. 9/4 s ஸ்கொயர் பிளஸ் 6st பிளஸ் 4t ஸ்கொயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சப்டிவிஷன் நம்பர் 2. இப்போ 9/4 s ஸ்கொயர் எடுத்துக்கங்க. இதை வந்து ஸ்கொயர் நம்பரா எப்படி எழுதுது? இதுலயும் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரா தான் இருக்கும் ஃபேக்டரைஸ் பண்றப்ப. அப்போ இங்க நடுவுல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கு. ஏன்னா s ஸ்கொயர் t ஸ்கொயர்னு இருக்கு. ஆனா 6st பாருங்க, அதுதான் 2ab வேல்யூ. அது வந்து பிளஸ்ல இருக்கிறனால இட் மஸ்ட் பி a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான். இப்ப 9/4 s ஸ்கொயர் ஸ்கொயர் நம்பர் எப்படி எழுதலாம்? 9ம் ஒரு ஸ்கொயர் நம்பர், 4ம் ஒரு ஸ்கொயர் நம்பர். கரெக்டா? அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட் டேர்ம் பாத்தீங்கன்னாலும் 4ம் ஒரு ஸ்கொயர் நம்பர், t ஸ்கொயரும் ஒரு ஸ்கொயர் நம்பர். அதனால இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றனால we can directly go for a plus b the whole square. ஏன்னா 2ab வந்து பிளஸ்ஸா இருக்கிறனால. இப்ப 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். s ஸ்கொயர். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து காமன் பவர் 2ன்னு போட்டுருவோமா? 3s/2 the whole square. கரெக்டா? இப்ப அடுத்தது t ஸ்கொயர், 4t ஸ்கொயர். 4t ஸ்கொயர், 4 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் எப்படி எழுத முடியும்? 2 ஸ்கொயர் t ஸ்கொயர். சேர்த்து எழுதுனா 2t the whole square. இப்ப 6st வந்து 2ab ஃபார்ம்ல எழுதலாம். 2 இன்டூ a-ஓட வேல்யூ என்ன? இது வந்து a ஸ்கொயர் இல்லையா? அதே மாதிரி 3s/2 the whole squareன்றது a ஸ்கொயர், 2t the whole squareன்றது b ஸ்கொயர். ஓகே, ஸோ 6st எப்படி எழுதலாம் நம்ம? 2 இன்டூ a-ஓட வேல்யூ என்ன? ஜஸ்ட் வந்து பவர் சேமா இருக்கிறதுனால a-ஓட வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. 3s/2 இருக்கா? ஸோ 3s/2 இன்டூ b-ஓட வேல்யூ என்ன? 2t. இப்போ 2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 3 2s are 6. 6st வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இட் இஸ் 2ab. இப்ப எல்லாமே பிளஸ்ஸா இருக்கிறனால a-ஓட வேல்யூ என்ன? 3s/2. b-ஓட வேல்யூ என்ன? b-ஓட வேல்யூ என்ன? 2t. இப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 9/4 s ஸ்கொயர் பிளஸ் 6st பிளஸ் 4t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். a-ஓட வேல்யூ 3s/2 பிளஸ் b-ஓட வேல்யூ 2t த ஹோல் ஸ்கொயர். இப்படிதான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 3. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்கு. இப்ப 6 டேர்ம்ஸ் வச்சு நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி ஸ்கொயர்ஸ்ல என்னது? a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர். அதுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஸ்கொயர் நம்பர். 9ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர், ஆல்ரெடி m ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இப்ப mk/3 அப்படின்னு இருக்கு. அடுத்தது mk/3ன்றது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஏன்னா இந்த mk-வை பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு ஸ்கொயர் இல்ல. ஏன்னா m தனியா இருக்கு, k தனியா இருக்கு. இட்ஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். m ஸ்கொயர் k ஸ்கொயர்னு இருந்ததுன்னா அது ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். அடுத்தது k ஸ்கொயர்/4ன்றது ஸ்கொயர் நம்பர். k ஸ்கொயர்ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர், 4ன்றதும் ஸ்கொயர் நம்பர். அடுத்தது 3nk இருக்கு. இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அடுத்தது 2mn இருக்கு. இதுவும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அடுத்தது 9n ஸ்கொயர்னு இருக்கு. இது ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? இப்ப நான் ஸ்கொயர் நம்பரை மட்டும் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிறேன். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் b ஸ்கொயர்ன்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா m²/9 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி k²/4ன்றது ஸ்கொயர் நம்பர். 9n²ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். இதுல நம்ம எப்படினாலும் a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா லைட்டா ஷஃபிள் பண்ணிருக்காங்க டேர்ம்ஸ் எல்லாம். ஓகேவா? அதனால ஸ்கொயர் நம்பர்ஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப m²/9ன்றது எப்படி எழுதலாம்? m²/9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ டுகெதர் எழுதணும்னா m/3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் a ஸ்கொயர். அப்ப a-ஓட வேல்யூ என்ன? m/3.
கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுக்குமே பவர் 2. இப்ப பேஸை கம்பேர் பண்ணீங்கன்னா a ஈக்குவல் டு m/3. அதே மாதிரி நெக்ஸ்ட் k²/4 இருக்கு. k²/4 எப்படி எழுதலாம்? k²/2² எழுதலாம். டுகெதரா எழுதணும்னா k/2 the whole squareன்னு எழுதலாம். அதுதான் the value of b². ஓகே, so k/2 the whole square. இதை வந்து c² கூட இருக்கலாம்ல, எப்படி b² எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது மாத்தி மாத்தி இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ b² ஓட வேல்யூ k/2 the whole squareனா அப்ப b ஓட வேல்யூ என்னது? k/2. ஓகே, நெக்ஸ்ட் 9n². 9n² எப்படி எழுதலாம்? 3² n². 9 ஒரு ஸ்கொயர் நம்பரா 3² எழுதலாம். டுகெதரா எழுதணும்னா 3n the whole square. ஓகேவா? இதுதான் வந்து c². அப்ப c யோட வேல்யூ என்ன? 3n. இப்ப நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. மத்த இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். mk/3. mk/3 வந்து 2ab இல்ல 2bc இல்ல 2ca வருதான்னு பாரலாம். mk/3. இப்ப kவும் mவும் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எடுக்கலாம். அக்கார்டிங் டு த ஃபார்முலா என்ன? 2abன்னு வரணும். ஸோ 2 இன்டூ ஏவோட வேல்யூ என்ன? m/3 இன்டூ பியோட வேல்யூ என்ன? k/2. இப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? mk/3 தானே இருக்கும். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 2ab. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இவ்வளோ லாங்கா போகும் தெரியாம நான் 5th கொஸ்டினையும் இதாவே போட்டுட்டேன். ஓகே, கொஞ்சம் கீழே இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் 2ab முடிஞ்சிருச்சா? இப்ப 3nk இருக்குல்ல, அது செக் பண்ணிடலாம். 3nk இது வந்து 2bc வருதா அப்படின்னு பார்க்கலாம். 2 இன்டூ பியோட வேல்யூ என்ன? k/2. c யோட வேல்யூ என்ன? 3n, which is equal to 2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 3nkன்னு வந்துரும். ஓகே, so this is the value of 2bc. இப்ப தேர்ட் இருக்கிறது என்னது? 2mn. 2mn 2 இன்டூ m வர்றது இது என்னது? a ஓடது m/3. a ஓட வேல்யூ இஸ் m/3. அதே மாதிரி n வர்றது வந்து இந்த 3n, c யோட வேல்யூ ac. ஓகேயா? 3n. இப்ப பாத்தீங்கன்னா 3 கேன்சல் ஆயிடும், 2mn வரும். ஸோ திஸ் இஸ் 2ac இல்லைன்னா 2ca. ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இப்ப கொஸ்டின் அப்படியே எழுதிருவோமா? கொஸ்டின் என்னது? m²/9 plus mk/3 plus k²/4 plus 3nk plus 2mn plus n². ஓகேவா? is equal to இது என்னது? a plus b plus c the whole square. a ஓட வேல்யூ என்ன நமக்கு வந்தது? எங்க இருக்கு a ஓட வேல்யூ? m/3. a ஓட வேல்யூ is m/3 plus எல்லாமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. மைனஸா இருந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஓகே, ஸோ a ஓட வேல்யூ m/3, b ஓட வேல்யூ k/2, c யோட வேல்யூ 3n. ஸோ m/3 plus k/2 plus 3n the whole square. That is the factorized value for the given expression. புரிஞ்சுதா? ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னா இப்படிதான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் இருக்கு. 4th கொஸ்டின் சைட்ல போடலாம். ஸோ திஸ் இஸ் 4th one. p²/16 minus 2 plus 16/p². மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கு. 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா it will be either a plus b the whole square இல்லனா a minus b the whole square. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ்ன்ற வேல்யூ இருக்கா? அப்ப என்னது? ஆப்வியஸ்லி a minus b the whole square தான். இப்ப இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. p²/16. 16 is a square number. அதே மாதிரி இது 16/p², again 16 is a square number. ஸோ அந்த ஐடென்டிட்டி தான் வரும். எனிவே நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ p²/16 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? p²/4² எழுதிக்கலாம். 16 வந்து 4² எழுதிக்கலாமா? டுகெதர் எழுதணும்னா p/4 the whole square. That will be the value of a². அப்ப a ஓட வேல்யூ என்ன வரும்? p/4ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் 16/p². இதோட உல்டா, அதாவது 4²/p², which is equal to 4/p the whole square. இது வந்து b² ஓட வேல்யூ. அப்போ b யோட வேல்யூ என்ன வரும்? 4/pன்னு வரும். ஓகே, இப்ப 2ab செக் பண்ணலாம். 2ன்றதை எப்படி எழுதலாம்னா 2 இன்டூ a ஓட வேல்யூ என்ன? p/4. b யோட வேல்யூ என்ன? 4/p. இப்ப இது அப்படியே கேன்சல் அவுட் ஆயிடும் எல்லாமே.
A வந்து ரெசிப்ராக்கல் ஆஃப் B, B வந்து ரெசிப்ராக்கல் ஆஃப் Aன்றனால எல்லாம் கேன்சல் ஆயிட்டு வெறுமனே 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 2AB. ஓகேவா? இப்போ இதை எழுதிடலாமா? P ஸ்கொயர் by 16 minus 2 plus 16 by P square is equal to minus இருக்கனால it is A minus B the whole square. A ஓட வேல்யூ என்ன? P by 4 minus B ஓட வேல்யூ என்ன? 4 by P the whole square. அவ்வளவுதான். சிம்பிள் இது. புரிஞ்சுதா? லாஸ்ட் சம் போயிடலாமா? லாஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. 9A square plus 4B square plus C square minus 12AB plus 6AC minus 4BC. இது வந்து மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 6 டேர்ம்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்கொயர்ஸ் வச்சு வருது. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன? A plus B plus C the whole square. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மைனஸ் வந்ததுன்னா அந்த மைனஸ் வேல்யூவை யூ ஹாவ் டு டேக் இன்டு அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மைனஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு பாருங்க. மைனஸ் 12AB மைனஸ் இருக்கு. அதே மாதிரி 4BCக்கு மைனஸ் இருக்கு. இப்ப இந்த 12ABலயும் BCலயும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. எந்த வேரியபிள் காமனா இருக்குன்னு பாருங்க. AB BC B தானே காமனா இருக்கு. ஓகேவா? B தான் இந்த இடத்துல எப்படி இருக்கு? காமனா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? B வந்து மைனஸ் வேல்யூவா எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் வந்து ஏவும் சியும் வந்து மைனஸா இருந்தா கூட இப்ப சப்போஸ் ஏவும் சியும் மைனஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வந்துடும். அப்போ ஏசியோட நம்ம பிய வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ஏ இன்டூ பி என்ன வரும்? மைனஸ்னு வரும். அதே மாதிரி பி இன்டூ சி என்ன வரும்? மைனஸ் வரும். இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, நீங்க அந்த மாதிரியும் போடலாம். ஏவையும் சியையும் மைனஸா வச்சுட்டு பிய மட்டும் பாசிட்டிவா வச்சுட்டும் போடலாம். இல்ல நான் சொல்ற மாதிரி பிய மட்டும் நெகட்டிவா வச்சுட்டு ஏவும் சியும் பாசிட்டிவா வச்சும் போடலாம். எய்தர் வே யூ கேன் டூ இட். ஃபாலோ பண்ண முடியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஏவையும் சியையும் நம்ம வந்து பாசிட்டிவா வச்சுட்டோம்னா அப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவ் தான் வரும். இதுல பி மட்டும் பாசிட்டிவ்னா பி மட்டும் நெகட்டிவ்னா ஏ பாசிட்டிவ், பி நெகட்டிவ்னா பிளஸ் இன்டூ மைனஸ் வில் பி மைனஸ். அதே மாதிரி பி நெகட்டிவ், சி பாசிட்டிவ்னா மைனஸ் இன்டூ பிளஸ் வில் பி மைனஸ். ஓகேவா? அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2 வேரியபிள்ஸ் மைனஸ்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரே ஒரு வேரியபிள மைனஸ்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இப்ப நான் வந்து ஒரே ஒரு வேரியபிள மட்டும் மைனஸ்னு எடுக்க போறேன். ஓகேவா? அதனால நான் என்ன செக் பண்ண போறேன்? எந்த வேரியபிள் வர இடத்துல மைனஸ் இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணேன்னா பி வர இடத்துல தான் மைனஸ் இருக்கு. அதனால நான் பிய வந்து மைனஸ் வேல்யூவா எடுக்க போறேன். இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3 இது இருக்கு இல்லையா, 3 டேர்ம்ஸ், அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்ல எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. மைனஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான் வரும், பிளஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான் வரும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. இந்த ஏபி பிசி சிஏ இருக்கு இல்லையா, அது டிசைடிங் ஃபேக்டர். அதை வச்சுதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுல பின்றது தான் கல்பிரிட்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது புரிஞ்சுதா? இப்ப 9A ஸ்கொயர்னு இருக்கு. 9A ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் A ஸ்கொயர்னு எழுதலாமா? இன் டர்ன் 3A த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் A ஸ்கொயர். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்? பியை வந்து நெகட்டிவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் 4B ஸ்கொயர் இருக்கு. 4B ஸ்கொயரை நான் எப்படி எழுத போறேன்? அதாவது ஓகே, 4B ஸ்கொயரை நான் எப்படி எழுத போறேன்? 2 ஸ்கொயர் B ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன் டர்ன் இது எப்படி எழுதலாம்? 2B த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? மைனஸ் வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. ஓகேவா? மைனஸ் வந்து முன்னாடி போட்டு, மைனஸ் வந்து இந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. அதனால என்ன பண்ணுங்க, மைனஸ் இங்க போடாதீங்க. மைனஸ் இந்த இடத்துல போடாம உள்ள அதுக்கப்புறமா ஃபைனலா நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சோ 2 ஸ்கொயர் B ஸ்கொயர்னு வந்துட்டு சேர்த்து எழுதணும் 2B த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நானு பியை வந்து மைனஸா எடுத்துக்கங்க. ஏன் எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ மைனஸ் 2B த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க. புரிஞ்சுதா? அப்போ இது வந்து B ஸ்கொயர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து C ஸ்கொயர். C ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் C ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் C ஸ்கொயர். அப்போ A ஓட வேல்யூ என்ன? 3A. B யோட வேல்யூ என்ன? மைனஸ் 2B. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் C யோட வேல்யூ என்ன? C தான். ஓகே, இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca is equal to a plus b plus c the whole square is the formula. Okay. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதுலயும் போட்டு பார்க்கலாம். minus 12ab இருக்கா? அது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 2 into a ஓட வேல்யூ என்ன 3a into b ஓட வேல்யூ என்ன minus 2b. இப்படி ஸ்பிளிட் பண்ணா minus 12b வருதா பாருங்க. 3 2s are 6, 6 2s are 12. ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் வந்துருச்சு. a into b equal to ab. கரெக்டா வந்துருச்சா? இப்போ அடுத்தது 12ab க்கு அடுத்தது என்னது இருக்கு 6ac. 6ac. இப்போ வந்து 6ac எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் 2 into a ஓட வேல்யூ என்ன 3a, c ஓட வேல்யூ c தான். so 2 3s are 6, 6ac ன்னு வந்துருச்சு. third one என்ன minus 4bc. 2 into b ஓட வேல்யூ என்ன minus 2b, c ஓட வேல்யூ c தான். 2 into minus 2 is minus 4, b into c is bc. இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம போட்டுடலாமா ஃபைனல் ஆன்சர் ஃபேக்டரைசிங்க 9a square plus 4b square plus c square minus 12ab plus 6ac minus 4bc is equal to a ஓட வேல்யூ என்ன 3a minus 2b plus c the whole square. புரிஞ்சுதா இது? ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. மைனஸ் வந்து எங்கெங்க இருக்குது நம்மளுக்கு 12ab-லயும் 4bc-லயும் இருக்கு. ஓகே, இதுல காமனா இருக்கிற வேரியபிள் என்ன b தான். சோ b is the culprit. அதுக்கு மைனஸ் போட்டுறணும், அவ்வளவுதான். ஓகேவா? கல்பிரிட்ன்றது கொஞ்சம் நெகட்டிவா இருந்ததுன்னா வேற ஏதாவது டேர்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரே ஒரு டேர்மை மட்டும் மைனஸா வச்சுக்கிறது, அதாவது ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மைனஸா வச்சுக்கிறது இட்ஸ் a better option rather than two variables. ஓகேவா? கிளியரா? Question number 3. Expand the following using the identity a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. Question number 1 and 2 subdivisions 2 கொடுத்திருக்காங்க. p plus 3q plus 7r the whole square. அதாவது expand பண்ண சொல்லியிருக்காங்க. expand பண்ண சொல்லியிருக்காங்கன்னா left side of the identity கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து right side of the identity கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So p plus 3q plus 7r the whole square. First one போட்டுறலாம். Subdivision 1 p plus 3q plus 7r the whole square. இதுல வந்து a value வந்து p, b value வந்து 3q and c value வந்து 7r. Identity எழுதிக்கலாம் a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா p plus 3q plus 7r the whole square is equal to p square plus a ஓட வேல்யூ வந்து p, அதனால p square. அடுத்தது b ஓட வேல்யூ 3q. கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுங்க. ஓகேவா? ஏன்னா கோஎஃபிஷியன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும், வேரியபிளையும் ஸ்கொயர் பண்ணணும். பிளஸ் c ஸ்கொயர், c ஓட வேல்யூ 7r, ஸோ பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பிளஸ் 2ab, 2 into a ஓட வேல்யூ p, b ஓட வேல்யூ 3q plus 2bc, 2 into b ஓட வேல்யூ 3q into c ஓட வேல்யூ 7r plus 2ca, 2 into c ஓட வேல்யூ 7r into a ஓட வேல்யூ p. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். p ஸ்கொயர் plus ஃபர்ஸ்ட் 3a ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 3q the whole ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் 3a ஸ்கொயர் பண்ணணும், அடுத்தது q ஸ்கொயர் பண்ணணும். 3a ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9, q ஸ்கொயர் பண்ணீங்கன்னா q ஸ்கொயர் plus 7r the whole square. 7 ஸ்கொயர் பண்ணா 49, r ஸ்கொயர் பண்ணா r ஸ்கொயர் plus 2 into p into 3q இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 3 is 6, p into q is pq, so 6pq அப்படின்னு வரும். plus 2 into 3q into 7r, நம்பர்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 3 6, 6 into 7 42, so 42 q into r is qr plus 2 into 7, 2 into 7 is 14, r into p is pr. Okay, alphabetical orderல எழுதிக்கணும் எப்பயும். So the answer is p square plus 9q square plus 49r square plus 6pq plus 42qr plus 14pr. ஓகேவா? இது first subdivision.
இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது சைன்ஸ் வச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 3 வேரியபிள்ஸ் 3 டேர்ம்ஸ் வச்சு வருது ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அது மாதிரி வந்ததுன்னா சைன்ஸையும் சேர்த்துக்கங்க, சைன்ஸையும் சேர்த்து எடுங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். 3x minus 2y plus 4z the whole square. ஓகேவா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். Subdivision number 2. 3x minus 2y plus 4z the whole square. இதில் a ஓட வேல்யூ 3x, b ஓட வேல்யூ minus 2y. This is very important. ஓகேவா? ஸோ 3 டேர்ம்ஸ் வச்சு வரும்போது என்ன பண்ணணும், சைனையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ b ஓட வேல்யூ minus 2y, c ஓட வேல்யூ 4z. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 3x minus 2y plus 4z the whole square is equal to a square. a ஓட வேல்யூ என்ன? 3x, கோஎஃபிஷியன்ட் இருக்கிறனால bracket போட்டுட்டு ஸ்கொயர் போடுங்க, plus b square. b ஓட வேல்யூ என்ன? minus 2y the whole square plus c ஓட வேல்யூ 4z the whole square plus 2ab. 2 into a ஓட வேல்யூ என்ன? 3x, b ஓட வேல்யூ என்ன? minus 2y. அதை bracketல போட்டுக்கோங்க. ஏன்னா இன்டூ பக்கத்தில் bracket போடாமல் மைனஸ் போட்டால் அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். அதனால எப்பயுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை bracketல போடுங்க. ஓகேவா? ப்ளஸ் இப்போ 2ab எழுதியிருக்கோம். அடுத்தது 2bc எழுத போகிறோம். 2 into b ஓட வேல்யூ minus 2y bracketல போடுங்க, into c ஓட வேல்யூ என்ன? 4z plus 2 into 2ca. c ஓட வேல்யூ 4z into a ஓட வேல்யூ is 3x. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 3x the whole square. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். ஸோ 9x ஸ்கொயர் வந்துருச்சா? நெக்ஸ்ட் minus 2 ஸ்கொயர் பண்ணோன்னா plus 4னு வரும். அதாவது minus 2 into minus 2, minus into minus plus 2 into 2, 4. ஓகே, ஸோ 4. அடுத்தது y ஸ்கொயர் பண்ணோன்னா y ஸ்கொயர். ஸோ 4y ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 4z the whole square. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, z ஸ்கொயர் பண்ணால் z ஸ்கொயர். ஸோ 16z ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணனா நெக்ஸ்ட் டேர்முக்கு 2 into 3 into minus 2. 2 3s are 6. 6 into minus 2 is minus 12. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ்னு வரணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸை எடுத்துட்டு மைனஸ்னு போட்டுக்கோங்க. ஸோ இட் இஸ் minus 12னு வரணும். minus 12. Next. X into y is xy. So minus 12xy அப்படின்னு வரும். அடுத்தது next term 2 into minus 2 is minus 4. Minus 4 into 4 is minus 16. So minus 16. Next என்ன? y into z is yz. புரிஞ்சுதா? Next 2 into 4 is 8. 8 into 3 is 24. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்றனால plus 24 அப்படின்னு போட்டுக்கோங்க. z into x is xz. எப்பயும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ xz. ஸோ 3x minus 2y plus 4z the whole square is equal to 9x square plus 4y square plus 16z square minus 12xy minus 16yz plus 24xz. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ மைனஸ் போடும்போது மைனஸ் வந்து கொஸ்டினில் இருந்ததுன்னா கேர்ஃபுல்லாக அதை எடுத்து எழுதுங்க. த்ரீ டேர்ம்ஸ் இருக்கிற, அதாவது ஏபிசின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்கிற ஐடென்டிட்டிஸ், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து சைனை வந்து சேர்த்து தான் எடுக்கணும். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 4. இஸ் திஸ் அன் ஐடென்டிட்டி? a plus b minus c the whole square plus a minus b plus c the whole square plus a minus b minus c the whole square equal to 2a square plus 2b square plus 2c square. இது வந்து ட்ரூவா? இஸ் திஸ் அன் ஐடென்டிட்டினா? இது ஐடென்டிட்டினா நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணால் வி ஷுட் கெட் த ரைட் ஹேண்ட் சைட். அப்போ தான் வந்து ஃபார் ஆல் வேல்யூஸ் இந்த ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 டேர்ம்ஸை 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா a plus b minus c the whole square ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்தது a மைனஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது a மைனஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் பிளஸ் 2c ஸ்கொயர் வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS LHS is equal to RHS னா வந்து it is an identity, இல்லனா it is not an identity. ஓகேவா? So first LHS ல இந்த first part மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து first part, இது second part, இது third part. ஓகே, a plus b minus c the whole square என்ன வருதுன்னு first கண்டுபிடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா c மட்டும் உங்களுக்கு மைனஸா இருக்கு. c மட்டும் மைனஸா இருந்ததுன்னா அந்த ஃபார்முலால அந்த 2ab 2bc 2ca இருக்குல்ல, அதுல எது எதுலலாம் c வருதோ அதுக்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கோங்க, மத்த எல்லாத்துக்கும் பிளஸ் போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? சோ ஃபார்முலா என்ன உங்களுக்கு இந்த இடத்துல சின்னதா ஒரு ஃபார்முலா எழுதிடுறேன். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square. இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? plus 2ab plus 2bc plus 2ca இருக்குல்ல, இந்த மூணுத்துல தான் சேஞ்சஸ் இருக்கும். இந்த மூணுத்துல எது எதுல சேஞ்சஸ் இருக்கும்னா இப்ப c மட்டும் தான் உங்களுக்கு மைனஸா இருக்கு. அதனால c இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து unaffected அப்படியே எழுதிக்கங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். அடுத்தது 2ab-யா, இதுல c இல்ல, அதனால அதையும் பிளஸ்னே எழுதிக்கங்க, பிளஸ் 2ab. அடுத்தது பாத்தீங்கன்னா 2bc-ன்னு இருக்கா, சோ c இருக்கிறனால அதை வந்து மைனஸ் 2bc அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் 2ca-ன்னு இருக்கு, அதுலயும் c இருக்கு, அதனால மைனஸ் 2ca. புரிஞ்சிருச்சா இது? இப்ப அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். a மைனஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர். இதுல வந்து b வந்து மைனஸ், b மைனஸ்ன்றனால இந்த 2ab 2bc 2ca இருக்குல்ல, அதுல எதுலலாம் b வருதோ அதுலலாம் மைனஸ் போட்டுருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் unaffected, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். அடுத்தது என்ன, 2ab-ன்னு இருக்கா, b வந்து மைனஸ், b இருக்கிறனால மைனஸ் 2ab. அடுத்தது பிளஸ் 2bc இருக்கு, அடுத்ததுலயும் b இருக்கு, அதனால மைனஸ் 2bc. தேர்ட் ஒன்ல b இல்ல, அதனால பிளஸ் 2ca. புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் a மைனஸ் b மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இத வந்து ஒரே ஒரு டேர்மை மட்டும் நீங்க மைனஸ் எடுக்கலாம், இல்லனா ரெண்டு டேர்மை மைனஸா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்ப ரெண்டு டேர்ம் மைனஸா வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு டேர்ம் சேர்ந்து வர்றதை மட்டும் பிளஸ்ன்னு போட்டுறணும், மத்ததெல்லாம் மைனஸ்னு போட்டணும். புரியுதா? ஏன் ரெண்டு டேர்ம் சேர்ந்து வர்றதை மட்டும் நம்ம பிளஸ்ன்னு போடணும்னா இப்ப 2ab இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ab-ல நீங்க இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணனா 2 இன்டூ a இன்டூ b யோட வேல்யூ என்ன, மைனஸ் b இல்லையா? ஓகே, சோ இதை எழுதும் போது என்ன வரும், மைனஸ் 2ab-ன்னு வரும். கரெக்ட்? இப்ப அடுத்தது 2bc இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 இன்டூ b இன்டூ b வந்து மைனஸ் இல்லையா, சோ மைனஸ் b இன்டூ மைனஸ் c-ன்னு வரும். அப்ப என்ன வரும், மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் 2bc-ன்னு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, b-யும் c-யும் மைனஸா இருக்கிறனால மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுது. ஆனா 2ab-ல பாத்தீங்கன்னா மைனஸ் தான் வருது. அதே மாதிரிதான் 2ca-லயும் வரும். இப்ப 2ac பாத்தீங்கன்னா 2 இன்டூ a-வோட வேல்யூ பிளஸ் இல்லையா, இன்டூ ஆனா c-யோட வேல்யூ என்ன, மைனஸ். அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும், மைனஸ் 2ac அப்படின்னு வரும். அதனாலதான் நான் சொன்னேன் bc இருக்குல்ல, 2bc மட்டும் பிளஸ் போட்டுட்டு 2ab-யையும் 2ac-யையும் மைனஸ்னு போடணும். ஏன் போடணும்னு இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகேவா? இப்ப எழுதிக்கலாம். a மைனஸ் b மைனஸ் c the whole square is equal to first 3 terms அஃபெக்ட் ஆகாது, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இப்ப என்ன சொன்னேன் நானு, b-யும் c-யும் சேர்ந்து வர்றது மட்டும்தான் பிளஸ், மத்ததெல்லாம் மைனஸ். சோ மைனஸ் 2ab பிளஸ் 2bc மைனஸ் 2ac. ac இல்லைன்னா ca ரெண்டுமே ஒண்ணுதான், எல்லாத்துலயும் ca-ன்னு எழுதுனால இதுலயும் ca-ன்னு எழுதுறேன். இப்ப இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆடிங் ஆல் 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா LHS என்ன வரும் நமக்கு, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்
plus c square plus 2ab minus 2ac minus 2bc இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல அதுதான் வந்தது. எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? minus 2bc minus 2ca வந்தது. இப்ப அடுத்ததுல பார்க்கலாம். 1 கீழ 1 எழுதணும்னா அப்ப it will be easier. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா a square plus b square plus c square. இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து unaffected. அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு? minus 2ab வரும். இந்த இடத்துல plus ன்னு போட்டிருக்கேன். so it is minus 2ab. வேற என்ன வந்திருக்கு? this is second one. minus 2ab minus 2bc ca மட்டும் plus minus 2ab. இந்த இடத்துல ac ன்னு எழுதியிருக்கேன். இங்க வந்து bc எழுதிடுறேன். so bc அந்த ஆர்டர்ல எழுதணும். அதுக்காக எழுதுறேன். so this is bc and this is ac. ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். minus bc minus ca. ஓகே, இப்ப செகண்ட் ஒன் வந்து minus 2ab plus 2 minus 2bc தான் வருது செகண்ட் ஒன்னும். ஓகே, so minus 2bc plus 2ac அப்படின்னு வரும். ஓகே, இப்ப தேர்ட் ஒனுக்கு என்ன வருது? bc மட்டும் பிளஸ் a square plus b square plus c square. எது மட்டும் பிளஸ் சொன்னேன்? bc மட்டும் பிளஸ் minus 2ab plus 2bc minus 2ac அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். a square plus a square plus a square எல்லாமே லைக் டேர்ம்ஸ். 3a square அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் b square plus b square plus b square 3b square. அதே மாதிரிதான் c ஸ்கொயரும் c square plus c square plus c square 3c squareன்னு வருது. இப்ப பாத்தீங்கன்னா 2ab plus 2abயும் minus 2abயும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்ப minus 2ab மட்டும் இந்த இடத்துல இருக்கும். this is b. ஓகே, so minus 2ab மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா BCல பாத்தீங்கன்னா plus 2BCயும் minus 2BCயும் கேன்சல் ஆயிட்டு minus 2BC மட்டும் உங்களுக்கு தனியா இருக்கும். ஓகே, minus 2BC. நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா minus 2ACயும் plus 2ACயும் கேன்சல் ஆயிட்டு minus 2AC மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். சோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஆனா RHS என்னது உங்களுக்கு? RHS வந்து 2a square plus 2b square plus 2c square இல்லையா? சோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் ஈக்குவலா? they are not equal. LHS is not equal to RHS. இது ரெண்டும் not equalனா அப்ப என்னது? it is not an identity. the given statement is not true for all values of ABC. அதனால it is not an identity. புரியுதா? சோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா நம்ம? சோ hence the given statement is not true for all values of A, B and C. அதாவது it should be true for all values of A, B, C. ஆனா இது ட்ரூவா இல்லாதனால it is not an identity. எல்லா வேல்யூஸ்க்குமே ட்ரூவா இருந்தாதான் அதை நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது? LHS வந்து நாட் ஈக்குவல் டு RHSன்னு வருது. அதனால இட் இஸ் நாட் அன் ஐடென்டிட்டி. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இந்த எக்ஸசைஸ்ல மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஜெயன் மேம் சைனிங் ஆஃப்.